திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். அந்த தெளிவா சொல்லிவிட்டேன். நேற்று சட்டமன்றத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன். அப்படி எந்த எனக்கு முதலமைச்சர் பதவி கூட தேவையில்லை, நான் தூக்கி எறிந்து விடுவேன்லாம் பேசியிருக்காங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன், நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்றேன்னா முதல்ல டாஸ்மாக் கடைக்காக முதலமைச்சர் ரிசைன் பண்ண அன்போட கேட்டுக்கிறேன். காலங்காத்தால 7 மணிக்கு திருச்சியில் நல்ல வார்த்தையோட ஆரம்பம். தமிழக நம்முடைய பெண்கள் தாய்மார்களுடைய தாலி எல்லாம் அறுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்கு. முதலமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணாம இருக்காரு? இன்னைக்கு அரசியலுக்காக டங்ஸ்டனுக்காக ரிசைன் பண்றேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம், அவருடைய சொந்த அரசு அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் ஒரு பக்கம். அதனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குது. பெண்களுடைய தாலி எல்லாம் அறுப்பதற்கு காரணமா இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் சொல்லியபடி பதவி விலகினா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். மற்றபடி டங்ஸ்டன் எங்க கிட்ட விட்டுருங்க.